ஓகே மக்களே, எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஹோட்டல் தான் சொன்னோம்னா ஒரு நைட் அங்கே, அப்புறம் இன்னொரு நைட் வந்து அவங்க வீட்டு பக்கத்துலேயே உள்ளது. நம்ம பிரேம்ஜி தான் கூப்பிட்டு போனார். அவர் மேபி அடுத்த வீடியோவில் வருவார். இன்னொன்று வந்து நாங்கள் போகிற வழியில் பெருசாக ஒன்றும் பேசலை. நாங்கள் பேசுகிறது வந்து இந்த ரோடு நீங்கள் பாருங்களேன். எனக்கு அங்கே என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களோட பில்டிங்லாம் பாருங்களேன், ஒரே கலரில் இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு ஷேப்லேயே இருக்குது, ஒரே ஒரு ஷேப்பில். இப்போ நம்ம மலேசியானா கூட கலராக இருக்கும். அந்த கொண்டோலாம் வந்து அவங்களுக்கு அந்த டீம் வச்சுக்குவாங்க, அந்த என்னென்ன கலர்னு. அங்கே பார்த்தா எல்லாம் இதே கலர் நினைக்கிறேன். மேபி அவங்களோட ப்ரொசீடியர் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ரோடெல்லாம் பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. அவ்வளோ நீட்டாக சுத்தமாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு போனோம். இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பாட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மேக்ஸ் கூட அப்புறம் இதெல்லாம், அப்புறம் அடுத்தது அந்த கிரேகப்ரேஷன் என்னென்ன ப்ரிப்ரேஷனு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு மக்களே, அந்த பானிபூரி இருக்குல்ல, அங்கேருந்து தான் வந்துச்சான். அங்கே உள்ளதை வந்து அடிச்சிக்க முடியாதான், வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இருந்த பிதியில் மறந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு நார்மலாகவே அவ்வளோ பிடிக்காது பானிபூரி. ஆனால் அவங்க கண்டிப்பாக சாப்பிட சொன்னாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்த பானிபூரி அங்கே யாரும் அடிச்சிக்க முடியாது. நான் அது ட்ரை பண்ணாமலே போயிட்டேன். இப்போ தான் நினப்பு வருது பிறகு. அப்புறம் இன்னொன்று வந்து நான் பார்த்தேன்னா வந்து நினைக்கிறேன், ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த குப்பை லோரி இருக்குல்ல, 24 hours போய்கிட்டே இருக்குமா. அது ஒரு பாட்டு ஓடுமா, அந்த சுத்தமான இந்தியான்னு நினைக்கிறேன். அப்போ ஓடமா தான் நான் கேட்டேன் அந்த பசங்க கிட்டலாம். அது அப்படி தான் சொன்னாங்க. அந்த குப்பை நம்ம போய் போட்டுற வேண்டியமா, அது ஒன்று அங்கே பார்த்தேன். ஆனால் நல்லா சுத்தமாக க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு அந்த திருச்சியில் நான் பார்த்துருக்கேன். நம்ம மாடு எல்லாமே டவுன்லலாம் மேயும். அது ரவுண்ட் போட்டில் பார்த்தா ஆடு மாடுலாம் படுத்துருக்கு. ஆனால் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஏன் யாரும் தூக்கிட்டு போகாமல் இருக்காங்க? நார்மலி கொண்டு போயிடுவாங்க தானே. இப்போ மலேசியாவோட ஆடுலாம் சும்மா மேய்ஞ்சி இருந்தால் தூக்கிட்டு போய் வெட்டி சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து சரியான வெலை இல்லை. அங்கே எப்படி அதெல்லாம் ஃப்ரீயாக அதுங்களே மேய்ஞ்சிட்டு அதுங்களே வீட்டுக்கு போயிருதுங்க. அதுங்க எவ்வளோ நாலேஜாக இருக்குது பாருங்கள். அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த பிராணி வந்து பயங்கரமாக கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே உள்ள சிஸ்டம்லாம். அப்புறம் அடிக்கடி அங்கே பார்த்தா வயிற்றால போய் எல்லாம் பன்னீராக தெளித்து விட்ருமாங்க. நான் அதை ரொம்ப பார்த்துருக்கேன். இங்கே அதெல்லாம் காணோம், எங்கே எல்லாமே இருந்தாங்கன்னே தெரில. செல்லக்குட்டி தான் மேக்ஸு. இவரை பற்றி சொல்லி ஆகணும். நான் காடியில் வரும்போதே அப்பயே பிரேம்ஜி கேட்டார், உங்களுக்கு பேட்ஸ்லாம் அப்படி. நான் சொன்னேன் நார்மலி எனக்கு பிடிக்காது, நான் ஏற்கனவே எவ்வளோ வீடியோவில் சொல்லியிருக்கேன் தானே. அப்புறம் அங்கே போனோடனே கொஞ்சம் ஆரம்பத்தில் அதனால இந்த வீடியோவில் கொஞ்சம் பயந்து இருந்திருப்பேன். அப்புறம் போக ஐயா வேறு லெவலில் வந்து நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். என்னை நல்லா ஒட்டு கேட்குறாரு. இப்போ வெளியே போகிறோன்னா கண்ணு பெருசாயிரும், காதுலாம் ஆடும். அப்போ தான் போய் சுரண்டிக்கிட்டு இருப்பார், இங்கே போகலாம் அங்கே போகலான்னு. அந்த வேலையெல்லாம் ஐயா பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு 3-4 நாளுக்கு மேலே ஆரம்பித்தோடனே ஐயா ஹாலில் படுத்துருக்க மாதிரி நானே கூப்பிட்டு கச்சோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயா வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் அந்த ஃபீல். ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஸோ அங்கே பார்த்ததுக்கு இங்கே பார்த்ததுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அவரு கூட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அது ஒரு வாய்ஸ் கேட்பீங்க பாருங்கள். எனக்கு பிடிச்சமா நீங்கள் அந்த மின்னல் வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா வீடியோ எடுக்கிறீங்கன்னா. ஆனால் என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எவ்வளோ பேர் என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணி என் வீடியோவே டான்ஸ் ஆடும். ஆனால் ரொம்ப பேர் என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நான் ஒரு யூடியூப் பண்ண கண்டிப்பாக நான் வர மாதிரி ஒரு ஃபேமஸான யூடியூபராக தான் அங்கே வருவேன். உங்களோட உழைப்பு ரொம்ப இருக்குது. நம்ம விமலா எல்லாத்தோடைய உழைப்பும், அந்த உழைப்பு வீணாக்க மாட்டேன். அப்புறம் இந்த சாமி பாருங்க, இந்த சாமிலாம் வேற மாரி இருந்தாங்க. ஒரு சாமி வேற மாரி இருந்தாங்க. ஒழுங்காக கோயிலுக்கு போக மாட்டேன், ஒழுங்காக சாமி பேர் தெரியாது. அப்புறம் அதை நான் எப்படி என்னன்னு கேட்குறதே தெரியல. ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன். வேற மாரியே இருந்தாங்க எல்லாமே. நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் நார்மலி யாரை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குன்னு கேட்பேன். கேட்டுட்டு அந்த பாட்டை ஏதாவது ஒரு கட்டத்தில் போட்டு விட்டு பிடிக்கும். ஹிந்தி குஜராத்தி எனக்கு ஹிந்தி பாட்டு 1-2 பிடிக்கும். இந்தியாவில் அடிச்சிக்க முடியாதது இந்த காஃபியும் டீயும் தான். நான் அதுக்கு அடிமையாயிட்டேன். அதையும் அழுது தான் கொடுக்குறாங்க. மருந்தே உணவு, உணவே மருந்து, அவ்வளோதான் மக்களே. நான் எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டுக்கு போனாலும் அப்படி தான். இந்த குஜராத்துக்கு போனால் அவங்க இன்னும் சாமி பயங்கரமாக கும்பிட்றாங்க. அந்த கடவுளுக்கு வந்து நான் என்னை அர்ப்பணிக்கின்ற அளவுக்கு சாமி மேலே அவ்வளோ தீவிரமாக இருக்காங்க. 95% வந்து சைவமாக தான் சாப்பிட்றாங்க. ரொம்ப அளந்து வாழ்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலையும் அப்படி தான். நான் வந்து இங்கேயே வாய் சரியில்லை. இது இப்படி பேசிக்கிட்டு அங்கே போக மாட்டேன் இங்கே போகணும். அவங்கெல்லாம் மனசில் நினச்சிருப்பாங்க. அந்த நாகர்கோயிலில் நண்டு கதையை வேறு பேசினேன். அப்பயே அவங்களாம் நினச்சிருப்பாங்க, இந்த நாய் என்ன கோலம் என்ன கோத்தணும்னு கூட தெரியலையே, இந்த நாய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. கண்டிப்பாக ஊரில் உள்ளவங்களுக்குலாம் என் மேலே அந்த ஒரு தாட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? ஆனால் ஆக்சுவலி நான் மலேசியாவில் போனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் மக்களே. ஆனால் இவங்களெலாம் பார்க்க மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பொறாமையாகவும் இருக்குது. இல்லை பொறாமையும் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்குது.
மக்களே போகிறீங்க வரீங்க எல்லாத்தையும் ஹாய் சொல்லுன்னு ஒரு டிப்பு பண்ணாலும் பரவாயில்ல. பார்க்காம இதெல்லாம் சொல்லுன்னு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ எடிட் பண்ணும் இதெல்லாம் மெயினாக அதுதான் தெரியுது. சாரி செல்ல குட்டிங்களா, என்னை மன்னிச்சிருங்க. ஓகே. இவங்க தான் வந்து நம்ம மின்னல், பயங்கரமான ஒரு துள்ளலான ஆள். அப்புறம் அவங்க வருவாங்க, இதுக்கு மேலே வீடியோலாம் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து நாங்கள் அங்கேருந்து கீழே பார்க்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் அது என்ன சத்தம்னு கேட்டால் அங்கே கல்யாணம்னா ஊர்வலம் போவாங்களாம், டான்ஸ் ஆடிட்டு போவாங்களாம். அது 2-3 டிப்பு பார்த்தேன் அந்த வீடியோவை, நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. பரல அடுத்த டிப்பு அதையும் காட்டுறேன் பாருங்க. இவங்கெல்லாம் நம்மளுக்கு அங்கே கிடைச்ச சொந்தங்க, சூப்பரான ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸு. இன்னும் ரொம்ப பேர் அதில் வருவாங்க பாருங்களேன், ஜாயின் பண்ணி வருவாங்க. அவங்க வந்து குஜராத்தி ப்ளஸ் தமிழ், இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போயிட்டு 2-3 தலைமுறையாக இருக்கிறவங்க தான். அவங்க வேற லெவலில் இருந்தாங்க, வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க ஒளிங்களாம் ஜோக்காக இருந்தாங்க. இவர் தான் நம்மளோட பிரேம்ஜி. இன்னொரு பிரேம்ஜி இருப்பாங்க. அப்புறம் அவங்களாம் ஒரு ஆளாக வருவாங்க பாருங்களேன். இவர் தான் எங்களை ஏர்போர்ட்லேருந்து ஏற்றிட்டு வந்தது எல்லாமே. அதுலேருந்து சத்தம் கேட்டுச்சுல, அந்த ஊர்வலம் போதில் கல்யாணம், அதை பண்ணுறதுக்கு தான் வந்து அவர் கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அது ரொம்ப நேரம் போகுமா, 1 ஹவருக்கு மேலே. அங்கே பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே பயங்கரமாக ஆடுறாங்க. பொண்ணு அழைக்க போகும்போது அப்படி பண்ணுவாங்களாம். அங்கே நார்மலாக ஃபங்க்ஷனாலே எல்லாமே டான்ஸ் ஆடுவாங்களாம், லேடிஸ் ஆம்பளைங்க எல்லாமே. அப்புறம் அந்த நவராத்திரி சிவராத்திரியானு தெரியல, ஒரு 6 நாள் வந்து பூஜை பண்ணுவாங்களா. அம்மன் வந்து ஒவ்வொரு அவதாரம் எடுப்பாங்களே, அதுக்கு தான் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு டெய்லி வேறு காஸ்டியூம் போட்டுட்டு பயங்கரமாக ஆடுவாங்களாம். அங்கெல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, கீழே வந்து ஒரு கோயில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மலேசியாலாம் அந்த மாதிரி கோயில் கிடையாது, ஆனால் அங்கே எல்லா அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து ஒரு கோயில் இருக்குது. அது அங்கே நான் பார்த்தேன். இது ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. லைஃபாக கொஞ்சோண்டு பாருங்கள். அப்புறம் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் வந்து பாட்டை போட்டு சமாளிச்சிருவோம், அவங்கள கலக்கி விட்ருவோம். ஏன்னா இல்லைன்னா வீடியோ 5 எபிசோட் போயிடும். அதோட முடிச்சுக்குவோமே. நம்ம குஜராத் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு என்ன பாட்டு போடலாம், கெஸ் பண்ணுங்க. சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மக்காப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. முத்தாத அரும்பெடுத்து முழுநீல சரந்தொடுத்து சித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டாரா. முத்தார அரும்பெடுத்து முழுநீல சரந்தொடுத்து சித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டாரா. பாப்பி ஒரு கை கட்டுவாங்க, ஆர்வ கோளாறுல நம்மள தான் கூப்பிட்றாங்களான்னு பயந்துட்டேன். நம்ம ஏற்கனவே ஜும்பா டான்ஸ் தான், சும்மா பட்டைக்கு மட்டும் ஆடிட்டு இருப்பாங்க. கூப்பிட்டுனா நிலைமை என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்க. சூப்பராக ஆடுறாங்க. எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் அங்கே கிடச்சிச்சு. 2-3 கல்யாணம் பார்த்துட்டேன், பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்கு நீ தமிழ் பாட்டு கேட்பீங்க? தமிழ் என்ன பிடிக்கும்? இப்போ குஜராத்தி பாட்டு தெரியுமா? எனக்கு ஒன்று ஷேர் பண்ணி விடுங்க, அப்புறம் நான் நம்ம வீடியோ எடுத்ததை போட்டு விட்றேன். பாருங்கள் மக்களே, டிப்பு குஜராத்தில் வந்து ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். அவங்க அப்பளத்தை பாருங்க எவ்வளோ பெருசுக்கு இருக்குது. அப்புறம் என்னமோ புலாவோ என்னமோ செஞ்சுருந்தாங்க, இந்த பிரியாணி மாரி இருக்குமே அந்தமாரி, அது பேர் புலாவோ என்னமோ சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. சாம்பார்லாம் நல்லா இருந்துச்சு. வெளியே சாப்பிட்டா சாம்பார் வேறு மாதிரி இருக்குது, வீட்டில் வைக்கிற சாம்பார் வேறு மாதிரி இருக்குது. டெய்லி வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட்றாங்க, நம்ம மாதிரிலாம் கிடையாது மக்களே. கொஞ்சம் வைங்க. இல்ல இது ஓகே தான். இங்கிலீஷ்ல பேசுறாங்களா, படுத்துக்கோங்க, கம்முன்னு படுத்துக்கோங்க. நான் திட்டினேன்ல அவனுக்கு வந்துருச்சு. ஐயோ நாட்டி பாய், நான் தான் அதை நோட்டி விடுறேன். நாட்டி பாய், நாட்டி பாய், நாட்டி பாய், naughty boy. Smile, smile, smile. என்ன விட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க யாதான் வச்சுக்கிறாங்க. நான் இந்த ஊருக்கு வந்து போனா இவங்களெல்லாம் பார்த்தேன். உங்க அண்ணி, உங்களோட அண்ணி அவங்க
இவங்களோட அண்ணி இவங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க வந்து இவ்வளவு ஆளு நான் பாக்குறேன். நம்மளே சொந்தக்காரங்க மாரி ஆயிட்டோம். ஹாப்பியா இருக்கு. சொந்தக்காரங்க தான். அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி மேல அவங்க ஹஸ்பண்டுக்கும் வருங்க. என் ஊர்ல கூட இந்த மாரி அது நம்ம ரொம்ப ரோட்டுல போல. ஆமா. நீங்க பார்த்துருப்பீங்க, இன்னொரு டீம் வந்து பூந்து வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அது எல்லாம் எனக்கு அங்கே கிடைச்ச சொந்தங்கள். ஆனால் அவங்க பேசின லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்க ரொம்ப நல்லா இருக்குது தானே. எவ்வளோ அழகாக கேரிங்காக இவங்க அந்த மின்னல் எனக்கு கையை பிடிச்சி ரோடு தாண்டி கூட்டிகிட்டு போகிறது வேறு லெவலில் பண்ணாங்க. நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கு வாழ்நாள் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்குலாம் அந்த எல்லாத்துக்கும் தான், அந்த ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் சூப்பராக என்னை பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது வந்து நம்ம விமலாவும் அந்த மகேஸ்வரி அக்கா, நீங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப ஒரு அழகான உலகத்தை காட்டி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதில் இன்னொன்று ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம பிக் பாஸ் இருக்காரு, என்னை ரோடு தாண்ட மாரி அப்படியே தரன்னு இழுத்துட்டு ஓடுவார். பார்க்கறதுக்கு எவனாவது கூட்டிகிட்டு ஓடுறானோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ரோடு தாண்டி ரொம்ப ஆஷாக நடந்துக்குவார். அது ஏன்னு தெரில, பாதுகாப்புன்னு நினச்சி என்னை தரன்னு இழுத்துட்டு ஓடுவார். இப்போ எங்கே நாங்கள் வேகணும் போகிறோன்னா, நான் அந்த விமலா பேக்கு காணாக்குனாங்களா, அதுக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு தான் போனேன். கையில் பாருங்கள் ஜூஸ் அப்படி இப்படின்னு வாங்கிட்டேன். இவங்களாம் கடைக்கெல்லாம் போக மாட்டுறாங்க. அப்புறம் நான் எனக்கு தனி தாகமாக இருந்துச்சு. அப்புறம் கேட்டோன்னே வாங்கி கொடுத்தாங்க. அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அது 3 நாள் வச்சு நான் தான் குடித்தேன், வேறு யாருமே குடிக்கல. பூத்த சோலை பொன்மாலை வேளை பாடல் காற்றினை கேட்டாயோ ஏதேதோ எண்ணம் தானாகத் துள்ளும், ஏக்கம் தான் அதை தீர்ப்பாயோ. நீதானே என் காதல் சங்கீதம் நான் பாடும் பூவேளை உந்தேகம் உன் தானே நான் தந்த நீ கூடு, என் மீறி நீ உண்ணும் தேன் கூடு. கண்ணே கண்ணே வந்தேனே நானே பூங்காற்றே, பூங்காற்றே இது போதும் என் உடல் தீண்டாதே போராடும் இளம் பூவை என் மனம் தாங்காதே. இன்பத்தை எண்ணித் தவிக்க எப்போதும் உன்னை நினைக்க எண்ணத்தை கிள்ளி கிள்ளி போகாதே, என் தாபம் தீராதே. நம்ம வந்திருக்கிற இடம் தான் வந்து இந்த கிரகபரிஷன் செய்ய போகிற வீடு. இதுக்காக தான் நாங்கள் மெயினாக அங்கேருந்து வந்தோம். அந்த காட்டுறதுக்கு தான் என்ன விமலா கூட்டு வந்தாங்க. இதுதான் முக்கியமான காரணம். இங்கே என்னென்ன பண்ண சேட்டைங்க அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்களேன். அங்க போய் உங்க கூட பிறந்தீங்களா இன்னும் பாண்டிச்சேரியில் இருக்காங்க? உங்க கூட பிறந்தீங்க அண்ணன் அம்மா எல்லாம் இருக்காங்க பாண்டிச்சேரியில். அம்மா இல்ல அண்ணன் இருக்காங்க. இல்ல அங்க சரி, சரி. 3 பேர் கூப்பிடுறாங்க. அவங்க ஆறு அமரை ராத்திரி வந்தீங்கல்ல, அப்ப கனகம்மா அந்த மல்லிப்பூ கட்டிடுங்க அழகா தள்ள வச்சுக்க. நம்ம 2 பேரும் போய் இது நம்மது ஒன்னொரு ஒரு காரம் இங்க இருக்கிறாரு. அவர் 1 வருஷமே அங்கே பார்த்துட்டு அப்பப்போ எடுத்துடுறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது போட்டுறேன். போன கீழே விழுந்துற போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. போன ரொம்ப வெளியே காட்டாதீங்க. ஆமா, புடிங்கிட்டு போயிடுவாங்க. இங்க சின்ன பக்கத்துட்டு போனது புடிங்கின்னு போயிட்டாங்க. சும்மா இப்படிதான் காதுல வச்சு இழுத்துட்டானுங்க. ஐபோன் ஐயோ அப்படியே எடுத்துட்டு போயிட்டான். ஓகே ஓகே அதுக்கோசம் என்ன ஓகே ஓகே. சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். படியில் வர ஹாய் மக்களே. இப்போ நான் எங்கே தரமா இருக்கேன்? நம்ம மோடிஜி பிறந்த ஊரில் இருக்கேன். மோடிஜி காந்திஜி பிறந்த ஊர்